சலஃபுமார்கள் என்றால் யார்? முன் வாழ்ந்த நல்லடியார்கள். அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இந்த மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். குர்ஆன் ஹதீஸை மையமாக கொண்டு அவர்கள் மார்க்கத்தின் பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இவர்கள் தான் சலஃபுமார்கள். சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அல்லாஹு அக்பர், அவர்களை பின்பற்றிய சுப்ஹானல்லாஹ் உலமா பெருமக்கள், அனுமானம் செய்யக்கூடிய அந்த முஜ்தஹித் உலமாக்கள். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه என்று அல்லாஹ் மிக தெளிவான முறையில் அத்தௌபா எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சஹாபா பெருமக்கள், அன்சார்கள், முஹாஜிரீன்கள், இவர்களை நன்மையான விஷயங்களில் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று. ஆகவே சலஃபுமார்கள் என்றால் யார்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் யார் மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் யார் மார்க்கத்தின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் தான் சலஃபுமார்கள்.